ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து படிக்கிற காலத்துல வந்து எனக்கு 10th முடிச்சோடனே ஒரு வருஷம் வீட்டில் இருந்து 12th படிக்கும்போது நேரத்து வச்சுருக்காங்க. அதனால என்ன எப்படி விவரம்னே தெரியாம தான் நல்லா வாழ்க்கை ஆரம்பிச்சோம். ஆனால் இப்போ வந்து சார் வந்து நம்பிக்கையில தான் நடக்கு போட்டதுனால தான் இன்னைக்கு வந்து நான் வந்து கடை வச்சிருக்காரு. அதில் கணக்கு பார்க்குறது, இப்போ மாவாட்டி ஒரு நாளைக்கு 2 வண்டி மாவாட்டி விற்கிறேன். கடையில் பார்த்துருக்கேன், டெய்லரிங்கும் படிச்சிருக்கேன், நான் ப்ளவுஸும் தைச்சிருக்கேன், எனக்கும் தைச்சிருக்கேன், எல்லாருக்கும் தைச்சிருக்கேன். இதுக்கு வந்து காரணம் வந்து டீச்சர்ஸ் தான். சோசியல் சார் சொன்னாங்கன்னா நல்லா படிக்க சொல்லுவார், எல்லாமே வந்து கவனமாக நடத்துவார். அதை நினைக்கும் போது வந்து இப்போ வந்து அந்த இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஆசிரியர்களும் கிடைக்க மாட்டாங்க. அதை வந்து அடுத்த ஜென்மம் இல்லை, அதை எல்லாரும் சொன்ன டைலாக்டா அடுத்த ஜென்மம் தான் இதே ஆசிரியர்கள்ட்ட படிக்கணும் ஆசை தான். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், வர்றவங்களுக்கு வாங்க நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்கணும். தமிழம்மா சொன்ன மாதிரி அதைத்தான் நான் சொல்கிறேன். சரி, நன்றி, வணக்கம். எல்லாரும் இதை ஏற்பாடு செஞ்ச பசங்களுக்கு, நம்ம நண்பர்கள், ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அம்மா வந்து சொன்னாங்க பத்திரிகை கொடுத்து போயிருக்காங்க, தம்பியெல்லாம் வந்து பத்திரிகை கொடுத்து போயிருக்காங்கன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம். 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தகவல் தெரியும். வாழான்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி நம்ம பேச்சு பூரா வந்து சந்திக்கிறோம், ஒரு நாள் சந்திக்கிறோம் போகும்போது ரொம்ப சந்தோஷம். அது வந்து இனிமே நமக்கு கிடைக்காது வந்து பார்க்கறது. எல்லாரும் ஒன்றும் அப்படி பார்க்க முடியுமா? முடியாது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால நன்றி, வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்கே சாப்பிட்டு எங்கே சொல்லுவோம் அப்படியே இருக்குல்ல. நம்ம பசங்க 4 தடவை உங்க கூட்ட வீட்டுல போய் சவுண்ட் கொடுத்துருக்காங்க, எங்கே சொல்லு. சத்யா வாங்க, சவுண்ட் சத்யா. ஆமா, என்னோட பேர் சத்யா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் கணக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு எனக்கு எல்லாத்தையும் வீட்டு கொடுத்து பெரிய வரம் மாதிரி தான் எனக்கு இருக்கு. அப்படி 10th ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 10th அப்புறம் யாரும் இதுவரைக்கும் யாரும் மீட் பண்ணல. இப்போதான் 10th வந்ததுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்னைக்கு தான் மீட் பண்றேன். இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம ஏற்படுத்துறது நல்லா இருக்கும். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது நல்லா இருக்கும். அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ண நல்லா இருக்கும். பசங்கள்லாம் சேர்ந்து அடிக்கடி மீட் பண்ற மாதிரி. இதெல்லாம் ஏற்கனவே கலந்து போகும். நமக்கு கடையில வீட்டு நம்ம வரோம். அந்த வரவும் இன்னும் கொஞ்சம் தைரியமாக தொடர்ந்து ஒரு ஆசை. ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி சத்யா. சத்யா சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஆசை தான். ஏன்னா ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு எதிர்ப்புனா நீங்களாம் வந்துட்டீங்க. ஒரு சில பேர் பதிலே சொல்லலை. எங்கள்கிட்ட எல்லா நம்பருமே இருக்கு. அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நான் வரல அப்படி ஒரு காரணம் சொன்னால் கூட ஓகே, இந்த காரணத்தால் அவங்க வரலன்னு. ரொம்ப பேர் எங்களுக்கு காரணம் கூட சொல்லலை, எங்களுக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ணல. இருந்தாலுமே நம்ம வர நண்பர்களை வந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது ஜெயசக்தி. முத்தமிழ் ஏற்பாடு பண்ணேன். வணக்கம். இப்போ நான் வந்து நாங்கெல்லாம் குரூப்பாக இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது அந்த போனாங்க நான் காமிப்பேன். எனக்கு என்ன இவாக போச்சோ கிளாஸுக்கு போக என்ன போட்டோம் அதெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆளையும் போய் மீட் பண்றப்ப அவங்க ஒவ்வொரு கதையை சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஒரு 4 ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து 10th அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 பேர் ஸ்கூல் மாறிட்டாங்க.
அப்புறம் இப்போ ஸ்டூடெண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு 2 பேர் ஸ்கூலுக்கு வந்து பார்த்துருக்காங்க. 10th அப்புறம் 11th 12th வந்து படிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால எல்லாருமே அவங்க டோட்டல் கிளாஸ் இல்லாதனால அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே படிக்கல. அது முத்தமிழும் ஒரு ஆளு முத்தமிழ் ஸ்கூலுக்கு வந்திருக்கு. மறுநாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாதனால அது போயிட்டு அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. இன்னும் 4 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேர் வரல. அவங்க வந்து பேசுறாங்க. அது உண்மையில பாராட்ட முடியாது. கைதுக்கு தயவு செஞ்சு. இப்ப எத்தனை பேர் கீழே பேச முடியாது உட்காந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி வரணும். அவங்க வந்து என்னை அடிக்கவே மாட்டாங்க. முதுகில் அடிச்சா எனக்கு வந்து ஒரு மாதிரியா வரும்னு அவங்களுக்கே தெரியும். அப்ப நம்ம பேசும்போது தமிழம்மா வந்து இல்லை. அதனால இன்னும் ஒரு நாள் என் பிள்ளைய பார்க்கும்போது அந்த தமிழம்மா நினைப்பு எனக்கு கண்டிப்பா வரும். ரொம்ப பயந்துட்டுலாம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் என்னை பத்தி. அதனால அடிக்க மாட்டாங்க. மேல அடிக்கும் போது எனக்கு அவங்க ஞாபகம் வரும். இப்ப நான் பேசும்போது அம்மா இல்லை, அதனால சொல்லல. இப்ப சொல்றேன். இல்லம்மா என்னைக்குமா அடிச்சாங்க? என்னம்மா அடிச்சத வலிக்குமா? மேடம் தம்பி அப்பா கேட்ட சொல்றா. யார் அடி? அந்த ராஜி. எனக்கு 2 பசங்க. பெரியவன் 7th படிக்கிறான், சின்னவன் 4th படிக்கிறான். நாங்க மத்தியில இருக்கோம். எங்க வீட்டுக்காரர் லோக்க பைலட்டா இருக்காங்க, ரயில்வேல. தம்பி ரெடி. ஹலோ அனைத்து ஹலோ எங்களது ஆசான் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல எனக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, இங்க இருக்கிற 5 பேருக்குல பிடி மாஸ்டர் மட்டும்தான் கிளாஸ் வாத்தியார் இல்ல, மற்ற 4 பேருமே வந்து எனக்கு கிளாஸ் வாத்தியாரா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து எனக்கு நல்லா தெரியும். இதுல நேரு சார் வந்து பாத்தீங்கன்னா, நேரு சாரோட 2 வருஷம் அவரோட கிளாஸ்ல இருந்திருக்கிறேன். 2 வருஷமா அவர்கிட்ட இருந்து நிறைய ஒழுங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேரு வாத்தியார் அது மாதிரி அடிவகத்தை செல்லகுமார் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? செல்லகுமார் இல்ல, செல்லகுமாரோட 2வது மகன் நானு. என்ன தெரியுமா? அடி வாங்குறது இல்ல, வேற ஒண்ணு இல்ல. இதுல வந்து உண்மையிலே அடி வாங்குறது வந்து தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி நிறைய விஷயத்துல நாங்க வந்து ஒரு சில தப்பு பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து நேர்வாதிகள் வந்து நிறைய வந்து இதுல வந்து கண்டிச்சிருக்காரு. நிறைய விஷயத்துல வந்து அவர்கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். ஒரு பயம்னா என்னன்னா அங்க நேர்வாதிகிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம். 2வது பார்த்த ஐயனார் அதுக்காக நேர்மாறா இருப்பாரு. இதுவரைக்கும் ஐயனார் சார்கிட்ட நாங்க அடி வாங்கினது இல்ல. ஐயனார் சார் உண்மையிலே அடி வாங்கினது இல்ல. சிலப்பா புதுசுல உண்மையிலே அடி வாங்கினது இல்ல.
ஏன்னா ஐயனார் சார் வந்து நிறைய வந்து அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடி வாங்குறது கிடையாது. இது லேடிஸ் எல்லாருமே விட்டுக்கலாம். இதுல தமிழம்மா சொல்ல வேண்டியதே இல்லை. தமிழம்மாட்ட வந்து நம்ம வந்து அடி வாங்குறது இல்லை. அதுக்கு மேல மேல இது பண்ணா ஒரு ஸ்கேல் கொடுத்து அடிப்பாங்க. அவர் வந்து அதிகமா வந்து செஞ்சிலாலதான் அடி வாங்குவோம், வேற யாராலையும் அடி வாங்க மாட்டோம். இதுல ரெண்டாவது நட்பை பற்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி செந்தில், ஐயனாரு, சத்யேந்திரன், ஐயன், பாண்டியராஜ், ஆனந்தராஜ் எல்லாருமே இருக்கும் இல்லையா? இந்த எல்லாத்தையும் வந்து நாங்க பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பங்காளின்னு சொன்னேன், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைன்னு சொன்னேன். எல்லா உறவுகளையும் ஒன்னா கொண்டு வர்றது வந்து இந்த நட்பு தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உறவு முறையில வந்து ஒரே நபரே பல உறவு முறையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது வந்து ஒரு இடத்துல தான் கூப்பிட முடியும், வேற எங்கேயுமே கூப்பிட முடியாது. அது அந்த நண்பன்ற ஒரு இடத்துல தான் கூப்பிட முடியும். அதை வந்து இப்ப வரைக்கும் நாங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுல வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் இதுல வந்து மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பேசணும். இதுல லேடிஸ் எப்படி நாங்க கூப்பிட போறோம், எப்படி அவங்க வர போறாங்க என்னன்னு தெரியல, அவங்க எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹலோ இல்ல லேடிஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மானத்தை காப்பாற்றுறது அந்த லேடிஸ் தான். ஏன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஜென்ஸ் நம்மளை விட்டு எந்த அளவோட ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஜென்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா லேடிஸ் பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்க்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இதே வெளியூர்ல இருந்து தேனியில இருந்து வந்துருக்காங்க, மதுரையில இருந்து வந்துருக்காங்க, எல்லாரும் வெளியில இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணி வெளியில போயிட்டாங்க, அவங்களே வந்துட்டாங்க. இதுல ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த நட்பு வந்து மேலும் மேலும் தொடர்புன்றதை நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி கௌரவம். கௌரவம் வந்து கேரளா சூப்பர்வைசரா இருக்காரு, அவர் உள்ளூர்லயே தான் இருக்காரு. அடுத்தது யாரு? சுந்தரராஜன். என் பேர் வந்து சுந்தரராஜன். ஊர் வந்து எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் வந்து 10 பேர் வந்து நான் 15 வருஷமா போயிருக்கேன். நீ நான் பேர முடியல, நான் சிக்கிலா தான் இருக்கேன். இதே மாதிரி கண்டிப்பா எல்லாருமே என் பேரத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் நான் இன்வைட் பண்ணுவேன். சொல்லணும்னா மேட்ச்ல நீங்க 12க்கு 99 எடுத்தாலும் 11 அடிப்பேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து 9th படிக்கிறப்ப அப்போ வந்து தாவடியும் ஒரு பொண்ணு அவர் வந்து என்ன சொன்னாரு, சரியா பட்டாங்க சொன்னாங்க. தாவடி ஒழுங்கா அப்பா வந்து அவர் கட்டு பண்ணி அந்த மாதிரி எனக்கு கேர் பண்ணியிருக்காரு. நேர்ஸா பத்தி அவர் கிளாஸ்ல நான் 9th தான் படித்தேன். அதை பத்தி செந்தில் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க மட்டும் நான் படிச்சது இல்லை, நல்லா கற்றுக்கிட்டேன். கோவால வந்து பயத்துல ரேராம் சார் பத்தி பேச மறந்துட்டாப்லையா? ஆறுதல் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையா? இல்ல இல்ல ஆக்சுவலி உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா சாரி சார், உங்களை பத்தி சொல்லல. ஆக்சுவலி எனக்கு மேக்ஸ் சார்ஜர்ல வந்து அதிகமா இருந்தது வந்து ரகுராம் சார் தான். இந்த ரகுராம் சார் வந்து சொன்ன ஒரு வார்த்தை இப்ப வரைக்கும் எங்களோட மனசுல இருக்குது. அது வந்து அந்த குழந்தைகளுக்கும் வந்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன வார்த்தை தெரியுங்களா? அது எல்லாத்துக்குமே தெரியுமா? அந்த ஒரு சொல்லுவீங்களா சார், தகுதி தொகுதிக்கு யாருக்கா பழைய சோட்டு மேல போகல. அது வந்து அடுத்தது கிடையாது. இப்ப வரைக்கும் தகுதி தொகுதியில யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அன்னைக்கு பதியப்பட்ட வார்த்தை. நன்றி சார். சார் ரொம்ப நன்றி கோவாரு. வீட்டுல துவையல் மட்டும் தான் கிடைக்குது, நல்லா தெரியுது. இல்ல அதனால துவையில ஞாபகம் வச்சிருக்கேன், அக்கா சொல்லுவாரு, தப்பா நினைச்சுக்காது. அடுத்து யாரு? சினிமா சம்பந்தமா போயிட்டு வந்துருக்கேன். எல்லாத்தாரும் வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். ஆனா இதுல ஒருத்தர் மட்டும் இல்ல, எங்க ஊர்ல இல்லையா, அவரை வந்து நினைவுபடுற மாதிரி ஒரு நிமிஷம் எழுந்திருக்கீங்க. அவருக்காண்டி ஒரு மரியாதை கொடுக்குறதுக்கு அவர் எப்பவுமே வந்து வாழ்க்கை வளமுடன் சொல்லுவாரு.
கை வச்சுட்டு 4 பேர் இருக்காங்க. கடைசி நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப உணர்ச்சி செய்யப்பட்டாங்க. ஹலோ, ஓவியர் ஐயா மட்டும் இன்னும் வாட்ஸ்அப்ல பசங்க வந்து மறக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே வச்சிருக்காங்க. அதனால அப்புறம் தான் நம்ம எல்லாருமே ரொம்ப குறையா இருக்கு நமக்கு. ஆனா எல்லாருமே இங்க வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். இதே நமக்கு ஒரு இந்த டைம் 3வது மாசம் 3வது தேதி ரெகுலரா வருஷம் வந்து வர மாதிரி ஏதாவது உங்களால முடியுமா? அப்படியே ஒவ்வொருத்தருக்கு பார்க்கிறோம் வந்து ரோட்லயோ இல்ல வேற எங்கேயாவது வீட்டுல பார்க்கும்போது நம்பர்ஸ் கொடுங்க, அவங்களோட போன் நம்பரையோ அவங்களோட அட்ரஸையும் வாங்கிக்கோங்க. இது வந்து இவ்வளவு பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் ஒவ்வொருத்தவங்க ஃபுல்லாமே வரணும் அப்படின்றது எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு பேர் வந்து இன்னும் வந்துகிட்டே இருக்காங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாட்டு விஷயத்துல நம்ம சாப்பிட்ட விஷயங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளைல உருந்தங்களி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா அந்த காலத்து மாதிரி உருந்தங்களி இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து நமக்கு முக்கியமான நம்ம சாப்பிடும் போது கூட இதெல்லாம் ஓரளவுக்கு சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து அதெல்லாம் சாப்பிடுறது வீட்டுல நமக்கு என்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு குழந்தைகள்லாம் வந்து இந்த மேலும் வந்து அவங்களோட உடம்ப வந்து பார்த்துக்கணும். நம்ம இவ்வளவு இங்க வந்து 30 வயசு வந்து 20 வயசு வரை வாழ்ந்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப குறைவாயிருக்கு. எல்லாருமே வந்து குழந்தைகளை நம்ம இருக்கிற ஊட்டச்சத்து உடம்புகள் வந்து இப்ப வந்து யாருக்குமே இல்லை. நீங்க நல்லா சாப்பிடுங்க சத்தானதுல. ஆனா நல்லதே பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடுல கொடுத்தாதான் வந்து நம்ம கை காலுக்கு உடம்புக்கு வந்து உடம்பு இருந்தாதான் தெம்பா இருந்தாதான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தைரியமா எடுத்துக்கோ முடியும். படிக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ உண்மையிலே சார் வந்து வீட்டுக்கு வந்து சொல்லுவாரு, அதாவது கிரிக்கெட் வந்து வேணாம்னு சொல்லுவாரு, ஃபுட்பால் தான் இருக்கிறதே பெரிய விளையாட்டு சொல்லுவாரு. ஏன்னா அதுல 11 பேருமே 2 பேர் தான் விளையாடுவாங்க, மித்த 8 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் பிடி வாத்தியார் வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்காரு, நல்ல ஃபுட்பால்ன்றது நல்ல உடல் திறமைக்கும் உடல் நம்மளோட வலிமைக்கும் வந்து சாப்பாடும் உடல் வந்து நல்லா இருக்குன்றதுக்காண்டி நல்லா விளையாடுங்க. நம்ம சார் சொன்ன மாதிரி செல்ல வந்து முடிஞ்சளவு தவிர்த்து விட்டுருங்க. ஐயா ரொம்ப அமைதியா இருப்பாரு, அவர் நல்ல டைப்பானா எங்களை அடிக்க மாட்டாருன்னு சொன்ன மாதிரி. ஆனா நேற்று விழுவல்னு விழுப்பாரு. ஆனா அவர் முத வந்து கிளாஸுக்கு வந்து 6th வந்து எடுக்கும் போது முத ஒரு கிளாஸ்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாடம் வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த பாடத்தை என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாட்டு, அந்த பாட்டை வந்து அது வந்து மழையை பற்றியானது. அப்ப என்ன பண்ணாரு, எந்த ஒரு வாத்தியாருமே அந்த கிளாஸ் இருக்குல்ல வெளியே வந்து மழையை வந்து ரசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா என்ன படம் என்ன பாடம் நடத்த போறோம்னே நமக்கு தெரியாது. ஆனா வெளியே வந்துட்டு மழை பெஞ்சது அந்த டைம் கரெக்டா. அந்த டைம்ல வந்து வெளியே வந்து அந்த மழையை ரசிக்க என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை வந்து ரொம்ப இயல்பா வந்து நம்ம நேர்த்தாரு. அந்த விஷயத்துல வந்து அவர் வந்து ஒரு நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு வந்து அமைந்த வாத்தியார் வந்து நல்லவங்க. அதுல எல்லாருமே தப்பு செய்யறவங்க யாருமே எல்லாருமே இருக்காங்க. நம்ம மனுஷன்னாவே தப்பு செய்யறவங்க தான். ஆனா மைனஸை மட்டும் இது விட்டுருங்க. பிளஸ் யாரா இருந்தாலும் அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் பிளஸை மட்டும் திறமைகளை மட்டும் வெளியே கொண்டு வாங்க. யாரையும் சொல்லி போலாம் சொல்லி குறை சொல்லி யாரும் நம்ம இது பண்ண நீ ஒப்பந்தான கைத்தா
என்ன பேசுறேங்கிறது கொஞ்சம் பேசுறேன் அவ்வளவுதான். முடிஞ்சளவு சரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு அவங்க எல்லாருமே வந்து சாப்பிடணும். ஆனா நல்லது சாப்பிடுங்க, நல்லது இது பண்ணுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. இதே 3ஆம் தேதி அடுத்த வருஷம் வந்து இதை விட கொஞ்சம் நிறைய நம்ம படிச்சவங்கள சேர்க்கறதுக்கான ஒரு வழியை தேடுவோம். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி, வணக்கம். சரி, ரொம்ப நன்றி பாண்டியராஜ். நாளை இயக்குனராக எல்லாம் சேர்ந்து வாழ்த்துக்கிறோம். ஏன்னா பாண்டியராஜ் அவர் கதையெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. தேவா அவர் கதையாக செல்லக்குமார் வாங்க. ஸ்ரீவாயி டிராவல்ஸ் ஓனர் திரு செல்லக்குமார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, இதே கம்பெனி 1000 பேர் தான் பேசிக்கிறேன், உங்களால் முடியல. நான் சின்னதாக இருக்கிறேன், சரிங்களா? காலையில் எப்போ ஸ்கூலுக்கு போவோம், ஈவினிங் எப்படி முடிப்போன்றதை ஒரு சின்ன முறையில் சொல்லி கொடுத்துருவேன். காலையில் ஐ திங்க் 8:30 நம்ம ஸ்கூல் நினைக்கிறேன். ஒரு 8:35 போயிட்டோம்னா பிடி சார் ஒரு உருண்டை மாவட்ட கிரிக்கெட் தெரிவாரு நம்ம ஸ்கூல்ல, சரிங்களா? அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், மௌனம் படிப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துல உட்காந்து எந்த இடமும் தெரியாது, பாத்ரூமும் தெரியாது, மருத்துவத்துக்கு எதுவும் தெரியாது. ஆனா வந்து கம்மு உடனே அடிப்பாரு, ஏன் இங்கே உட்காந்துன்னு சொல்லுவாரு. முடிச்ச பிறகு இல்லை சார் நான் இங்கே சுத்தம் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை முடிச்சுட்டு உள்ள போனோம்னா நேரு சார் நம்ம கிளாஸ் வச்சாரு. அது 2 மாதம் மட்டும் நம்ம அடிக்க மாட்டாரு, அப்போ மட்டும் மாலை போட்டுருப்பாரு. வருஷம் கூட மாலை போட்டு நம்ம அடிப்போம். அவர் கவனிச்சாலும் தெரியல. ரொம்ப நன்றி சத்யேந்திரன். ரொம்ப வளர்ச்சி, ரொம்ப கலைப்பா இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் பிடி சார் பத்தி சொல்லிட்டேன். காலை 8:30 நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது சரி அவர் 8:35 ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு மரம் 8:30 வருதா, 10:30 சரியா? ஸோ அந்த டைம்ல சார் வந்து ரவுண்ட்ஸ் வருவாரு, யார் கண்ணா முடிச்சிருக்கிறா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. நம்ம பயத்தில் உட்காந்துருப்போம், அவர் கண்ணி கொடுத்துருவாரு. நம்ம நர்வஸாக இருக்கும்போது இவன் எந்த மண்டலத்தில் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு ஒரு அடிப்பாரு. நம்ம அப்பயே தெரிஞ்சோம். அப்படி கிளாஸ்க்குள்ள போனோம்னா மேம் சார் வருஷத்துல 2 மாசம் மட்டும்தான் நம்ம வந்து அவருக்கு நல்லா இருப்போம். ஏன்னா அப்போ மாலை போட்டு நம்ம அடிக்க மாட்டாரு. இந்த 10 மாசம் நம்ம வேண்டிட்டு இருப்போம், இது காட்சியை வரக்கூடாது, ஐபிசி வரக்கூடாது, அவர் மாலை போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பதத்திலேயே இருப்போம் நம்ம. அவருக்கு நான் தப்பா இருந்துக்காதீங்க, என்ன அது எங்களோட பாடம் தான். 3ஆம் தேதி போனோம்னா மேக்ஸ் சார் வேளாண் சார் வருவாரு. பேப்பர் கொண்டு வருவாரு, 34 மார்க் தான் எடுத்துருப்பேன். 4 பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். சார் 1 மார்க் போட்டுறேன், எங்கள் அப்பா கருத்து போட மாட்டேன்னு சொல்லுவேன். சரி 2 கூட வச்சுக்கோங்க, நான் மார்க் மட்டும் போட்டுருக்கேன்னு சொல்லுவேன். போட்டு இருக்காது சரிங்களா? பட் அதெல்லாம் ஒரு பாடம் தான் நமக்கு. மற்றபடி நான் மற்ற யாருக்கையும் அந்த அளவுக்கு படிக்கல. டீச்சருக்கு நான் படிச்சிருக்கிறேன், ஒரு வருஷம் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அவங்க மக்கள் எதுவும் ஞாபகம் இல்லை, சரிங்களா? கடந்த ஒரு 15 வருஷம் நான் நம்ம வீட்டிலே இல்லை. இன்ஜினியரிங் வெளியே படிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிட்டேன், சரிங்களா? இப்போ எல்லாரும் பார்க்குற இந்த மாதம் வச்சு நான் இங்கே வந்திருக்கேன். இது நல்லபடியாக இருக்குது, நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் சரிங்களா? சத்யேந்திரனுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். அந்த பெட்டி கடையை வந்து போட்டது சத்யேந்திரன் தான். அது பங்கு நமக்கு இருக்கு. ஐநாரு ஏன்னா இப்ப சார் வந்து நம்ம லஞ்சை முடிச்சுட்டு அவங்க திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்க. இப்ப நம்ம இன்ட்ரடக்ஷன் முடிச்சுட்டு லஞ்ச் போவோம். லஞ்ச் போயிட்டு சார் அந்த முடிவு பேசிட்டு பசங்களுக்கு எல்லாம் கேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிடுவோம். அவங்க நல்ல கிஃப்ட்லாம் இருக்கு. ஆனந்த் ஆப்கானிஸ்தான் ஆனந்த், வெறும் ஆனந்த் இல்லை, ஆப்கானிஸ்தான் ஆனந்த்.
எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி இன்னைக்கு வந்த எல்லா வாத்தியார் தமிழம்மா எல்லாருக்கும் வந்து என்னோட நன்றி. ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாத சூழ்நிலையில தான் இருந்தேன். நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். என்னோட உடம்பு சரியில்லாத காரணத்தினால நான் ரிட்டர்ன் திருப்பி மெடிக்கல் லீவ்ல தான் வந்திருக்கேன். இப்போ அதான் அந்த ஃபங்க்ஷனுக்காக ப்ளஸ் என்னோட மெடிக்கல் இதுக்காகவும் வந்தேன். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தது. நம்ம தமிழம்மாவை சொல்லணும்னு நம்ம 10th படிக்கும்போது வந்து டெய்லி வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் நம்ம ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் 8 மணி வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். அப்போ நானும் தமிழ்லாம் ஒழுங்காக படிக்க மாட்டேன். எனக்கு அக்காவாக இருந்து என்னை தம்பின்னு கூப்பிட்டவங்க நானும் தமிழம்மா வந்து அக்கா தான் கூப்பிடுவேன் எப்பயுமே வந்து. அந்த மாதிரி நல்லா படிக்க வச்சு தமிழில் வந்து 76 மார்க் எடுக்க வச்சதுக்கு வந்து தமிழம்மா அதுக்கு ஒரு காரணம். ப்ளஸ் நான் நேற்று நான் படித்தது கிடையாது. ஆனால் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப அடிப்பாருன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு வந்து பிடி சார் அவ்வளோ வந்து சர்ச்சில் பிடி சாருக்கு எனக்கு என்ன உடற்பயிற்சியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதான் ஐநார் சார் சோசியல் இருப்பாரு. ரொம்ப ஜாலியான டைப் சார். நல்லா புரியுற மாதிரி நம்மளுக்கு நடத்தினாரு. இந்த மாதிரி வாத்தியார் வந்து இந்த டயத்தில் வந்து கிடைக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி வந்து டைம் பார்க்காம காந்தி வித்யாலயா ஸ்கூல்ல வந்து ரகுராமன் சார், ஐநார் சார், நம்ம தமிழம்மா எல்லாரும் வந்து 10th நம்ம 10th படிக்கும் போது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். டைமிங்கே இல்லாம நைட்டு 9 மணி 8 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஐநார் சார் வந்து நான் ஹாஸ்டல்லே படிச்சிருக்கேன். நான் அவர் கூட ஹாஸ்டல்ல வந்து எனக்கு வார்டனா வந்து இருந்திருக்காரு. அவரு ஹாஸ்டல்லடா நீ அறிவாங்கதான் ஞாபகம் இல்லையா? ஐநார் நைட்டு செவர குதிச்சு போய் செம்பட்டியில போய் பொங்கல் கொண்டாடிட்டு வந்து ஐநார் சார் வாழத்தை வந்து அடி வாங்கிட்டு, ஆமா அங்கேயும் அடி வாங்கிட்டு அங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்து ஐநார் சார் அடி வாங்கிட்டு போலாம். இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிளஸ் நான் ஒரு சுத்தத்தை பத்தி சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன். நம்ம குழந்தைக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம கேக் சாப்பிட்டோம், தண்ணி குடிச்சோம், இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டுட்டோம் கீழே. இது வந்து நான் நிறைய கவனிச்சேன். ரகுராமன் சார் வந்து போனை பத்தி நிறைய சொன்னாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதை கூட கவனிக்காம சில பேர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு செல்லை நோண்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து செல்லு நம்மளை வந்து கெடுத்து வச்சிருச்சு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பிளஸ் 4 நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒன்னா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி மிஸ்டர் முனியசாமி உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. 5 நாளா வந்து இவர் சிவகாசில இருந்து டெய்லி காலையில 7 மணிக்கு வந்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். எங்கடா இருக்கீங்க வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் மெயின்டைன் பண்ணி காலையில 7 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு செஞ்சுட்டு எல்லாரும் சாப்பாட்டுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவர் சிவகாசில இருந்து வந்து முழுக்க இவரோட உழைப்பு தான் ஜாஸ்தி. அதுக்கடுத்து ஃபைனான்சியல் ரீதியா வந்து ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இதுல அசோக் குமார் நம்ம கூட இல்லை, ஆனா குரூப்ல நிறைய பேசிருப்பாரு, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆமா அவர் இப்ப வரைக்கும் வீடியோல தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம பேசினதை எல்லாத்தையும் வந்து வீடியோல போன்ல அங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாப்புல. அவர்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாப்புல. நம்மள எல்லாரையும் கேட்டதான் சொல்ல சொன்னாப்புல. எல்லாருக்கும் ஹாய் சொல்ல சொன்னாப்புல. ஓகே தேங்க்ஸ். ரொம்ப நன்றி ஆனந்த். அசோக் வந்து ஒரு டிக்டாக் ஹீரோ வந்து இருக்காரு. அந்த முனி சார் பேசுறாரு. முனிசாமி பத்தி சொல்ல, முனிசாமி வந்து ஒரு பேர் கடை இருக்காரு ஆமந்தூர்ல. அப்புறம் ஒரு லாரி உரிமையாளர். அவரு உழைப்பாளர் மட்டுமே இருக்காரு. இங்க வந்திருக்க வாத்தியார் மற்றும் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் என் மதிய வணக்கங்கள். எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும் ஆசை தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளான் இருந்துச்சு. அது பசங்களா எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் முடிவு 3 மாதம் முன்னாடியே முடிவு பண்ணலாம். எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்க வந்திருக்க வாத்தியார் மற்றும் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் என் மதிய வணக்கங்கள். எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும் ஆசை தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளான் இருந்துச்சு. அது பசங்களா எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் முடிவு 3 மாதம் முன்னாடியே முடிவு பண்ணலாம். எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
பண்ணியிருக்கேன். என் பேர் முனிசாமி. சார்டா எனக்கு பவர்னு சொல்லுவாங்க ஸ்கூல் லைஃப்ல. நேரம் சார் தான் கேட்கணும் எதுக்கு பவர் வந்தாரு. ஐடா சார், 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 அவன் எல்லாத்துக்கும் மக்களும் எல்லாத்துக்கும் நன்றி. அதாவது நம்ம வந்து தாக்கி பேசுறோம், அதை வந்து பாசிட்டிவ் எடுக்கிறதா முனிசாமி ஒருத்தர். ஏன்னா நாங்களாம் அவர் பவர் சொல்லி கிண்டல் பண்றதுல பெட் டைம் வச்சிருக்கோம். அதை விட பாசிட்டிவ் எடுத்து அவரே சொன்னார் பவர் முனிசாமி எடுக்கிறது. உண்மையிலே இப்ப யாருக்கு பவர் தான் தெரியும், முனிசாமி யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ல உழைச்சதுல ஒரு 4 பேர் முக்கியமானவங்க. ஆனந்த், அரியநாத், முனிசாமி, சத்யேந்திரன், செல்லகுமார். நானே சார் சொல்லக்கூடாது, மத்தவங்க சொல்லணும். நீங்க சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நான் சொல்ல மாட்டேன். சரி நான் இல்ல அரியநாவா ஃபங்க்ஷனுக்கு வருகை இருந்திருக்கும் ஆசிரியர் வணக்கம். ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கு எல்லாரும் அங்கிருந்து வெளியிலேருந்து வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறேன். நாட்டோட சென்னையில் இருக்கேன். அந்த பிள்ளைகள் நல்லா குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் ஒரு தடவை அதுக்கு வார்த்தை வரல. இங்கே சொல்றோம்னா எல்லா பேரையும் ஒரே டேட்டில் பார்க்கணும்னு ரொம்ப கஷ்டம் தான். எல்லா பேரும் வந்துட்டு வெளிநாட்டுல வந்துருக்கீங்க, அங்கேருந்து தொலைவிலேருந்து நிறைய பேர் வந்துருக்கீங்க. அது எல்லாத்தையும் ஒரே ஒன்று சேர்த்து பார்க்கறது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான விஷயங்கள். இந்த சான்ஸ் வந்து அடுத்து எப்போ கிடைக்கும் கிடைக்காது ஒரு டவுட்ல தான் இருக்குது. ஸோ வருகை அனைவருக்கும் எனக்கு நன்றி. நாங்க எல்லாம் உழைச்ச உழைப்பு வந்து நீங்க அந்த டீ கடையில கேட்டா தெரியும் எவ்வளவு பில்லு வந்து அவ்வளவு பில்லு வந்து நாங்க அவ்வளவு உழைச்சிருக்கோம். எவ்வளவு கழிச்சுனா டீ கடைக்கு போயிட்டு ஒரு பைசா கூட பில்லு பே பண்ணுங்க. சரி இப்ப என்ன ப்ரோக்ராம் ஆகி இப்ப லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு திரும்ப இங்கே தான் ப்ரோக்ராம் எல்லாம் அசம்பிள் ஆகிறோம். சார் அவங்க பேசுறது இருக்கு, அவங்க பேசிட்டு அப்புறம் பசங்களுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் நல்ல பிரைஸ்லாம் இருக்கு. லேடிஸ் உங்களுக்கு இருக்கு. தங்கச்சை தஞ்சாவூர் தங்கச்சை கிளி ஸ்பான்சர் வந்து செல்லகுமார். சரி சாப்பிட போகலாம்.